தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலி நாங்க உங்க சென்னை நீங்க கலாட்டால வரப்போ நாங்க மீட் பண்ணலாம்னு இருந்தோம். பட் நாங்க வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சைடு. சோ ஓகே. வர முடியல. ஒரு நாள்ல வர முடியாது இல்லையா? ம். சோ மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா முன்னாடியே சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரோம். கண்டிப்பா. நான் சவுத் சைடு இன்னும் டிராவல் பண்ணவே இல்ல பெருசா. நான் செஞ்சி மட்டும் போனேன். அதுக்கப்புறம் ஓகே. ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால வந்து கொஞ்சம் மீட்டிங்ஸ் அது இருந்தது. நான் கண்டிப்பா சவுத் சைடு ஓகே. டிராவல் பண்ணும்போது நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன் ஸ்பேஸ்ல. ஓகே ப்ரோ. ஐயோ! ஆ. ஓகே நீங்க கண்டிப்பா வாங்க. ம். கோயம்புத்தூர் சைடு வாங்க மறக்காம. கண்டிப்பா, கண்டிப்பா, அண்ட் கண்டிப்பா. இன்னொரு ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது ம். மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் விஷயமா தான். ம். எனக்கு எப்படின்னா இந்த இந்த டைம்ல ரொம்ப ஜென்ரேஷன்ல எப்படின்னா ரொம்ப ஜென்சி கிட்ஸா இருக்காங்க இல்லையா? ஆமா. ரொம்ப யங் பீப்புள். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃபிலிம்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி டிராகன், ம். டான், ம். லைக் ரெமோ மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணுங்க. ம். நிறைய ஒரு யங் பீப்புளோட ஒரு கிரேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஈவன் கண்டிப்பா. மோர் லவ் கிடைக்கும். கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் காலேஜ் சைட்ஸ்லாம் இருக்கும்ல, ம். காலேஜ் மூவிஸ் மாதிரி பண்ணுங்க. ஆ. அதெல்லாம் ஐ ஐ திங்க் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எனக்கு பர்சனல் ஃபேவரைட் வந்து அர்ஜுன் ரெட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி கதை ஓகே. எதுவும் அமையல. நான் அதனால வலை வீசி தேடிட்டு இருக்கேன். அப்புறம் நெறைய பேர் வந்து மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கதை இருக்கு சொல்லிட்டு. அதான் அந்த ஓகே. டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. ஃபுல்லாவே வந்து ஆம் லைக் டே நைட்டு அது மட்டும் தான் இதுவா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தேன். ஏன்னா, முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஒரு சீரியல் ஷூட் போவேன், வந்துருவேன். என்னோட வேலைய பார்த்துட்டு இருப்பேன். இப்ப எப்படின்னா, ஜெயிச்சே ஆகணும், வேற வழி இல்லன்ற மாரி ஒரு இதுக்கு இருக்கா. ஸோ அந்த என்வாயர்ன்மெண்ட் வந்து என்ன இன்னுமே நெறைய புஷ் பண்ண வைக்குது. புடிச்ச வேலைன்றதுனால நான் இன்னுமே ராத்திரி பகல் பார்க்காம பார்த்துட்டு இருக்கேன் அதான். ம். Yep. Thank you, Thank Sri. you, Thank thank you, you, Sri. sister. Thank you so much. Thank you so much. ஆமா, if இன்னும் ஒரு 2, 3 இருக்கிறதுக்கு. ஸ்பீக்கர் எடுக்கலாமா எப்படி? ஆம் ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா, நீங்க ஓகே. டைரக்டா எடுத்துக்கலாம். ஆமா. ஓகே கம்ரு. ஆ தேங்க் யூ சோ மச். பேசினதுக்கு கண்டிப்பா ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, ஓகே, கண்டிப்பா ஓகே. ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதுல. நான் இன்னுமே நல்லா சீரியஸா எடுத்துக்கிட்டேன். நான் நல்லாவே இன்னும் ஜெயிக்க வேண்டியது ரீசன்ஸ் நெறைய கிடைச்சிருக்கு. நெறையவே ஓடணும், நெறைய பண்ணணும், நெறைய வந்து ஒர்க் பண்ணணும். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூவி எல்லா எல்லா மூவியுமே வந்து நல்ல ஹிட் ஆகணும் அப்டி சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக. தேங்க் யூ ஃபார் ஸ்டாண்டிங் டெஃபினட்டா. வித் மீ ஆன் மை டவுன்ஸ். ஸோ இந்த அப்ல வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அ அ எல்லாருமே இருந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உங்களுக்குமே ப்ரோ வந்து சுந்தர் மட்டும் ஒரே வரேன்னு ஒரு சொல்றாரு. சுந்தர் மட்டும் வரேன்றாரு. ஆ ஓகே. சுந்தர் குடுங்க. சுந்தர். சுந்தர் போன தடவையே அவர் வந்துட்டு பேச முடியல வாட்ஸ்அப் அப்போ ஓகே, கால்ல. ஓகே. துபாயில இருக்காரு. சரி பேசு. ப்ரோ அவர் ஏகே ப்ரோ அவர் மட்டும் இருந்தா மட்டும் கொடுங்களேன். சுந்தர் கேட்டுட்டு இருக்காரு. சுந்தர் இருக்காரு இருக்காரு. ஸ்பீக்கர்ல. ஓகே பேசுங்க ப்ரோ. சுந்தர், ஹாய் கமிச்சனா. ஹாய் சுந்தர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் பொண்ணாட்டி உங்கள்கிட்ட போன்ல பேச முடியல. நான் துபாயில இருந்து பேசுறேன். சூப்பர். எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபேமிலில எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செஃப்பா நீங்க? ப்ரொஃபைல் பிக்ல. ஆ, சூப்பர். ஆ, சென்னை வந்தா ஆமா. சமைச்சு போடுங்க நானே சுந்தர். அதான் நானே அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். ம். ப்ரோ அவங்க உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஒரு தடவை பாரு கிட்ட டைனிங் டேபிள்ல உட்காந்து லிஸ்ட் போட்டீங்களா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆட்டுக்கால் பாயா அடடா! இதெல்லாம். ஆட்டுக்கால் அது பாயா இந்த எல்லாமே டைம் அவர் ஞாபகப்படுத்திட்டீங்களே. கையால சமைச்சு போகணும்னு இந்த ஆசைப்படுறாரு. டைம் ஆட்டுக்கால் பாயா ஞாபகப்படுத்திட்டீங்களே. பசிக்குதே. என்ன பண்றது? ஆனா உங்களுக்கு இன்னைக்கு வேற இன்னைக்கு வேற உங்களுக்கு ரம்ஜான் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் வந்து ஆமாமா. 2028 வருவேன் கண்டிப்பா இந்தியாவுக்கு. கண்டிப்பா. வர்றப்ப உங்களுக்கு நீங்க சொன்ன எல்லா பாட்டையும் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். சூப்பர். ஆமா. அப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து இந்த கிரீன் சில்லி அல்வா இருக்கு. அது உங்களுக்கு கண்டிப்பா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். கிரீன் சில்லி அல்வா. ஆமா. ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சூப்பர். சத்தியமா கிரீன் சில்லி அல்வா. எனக்கு பச்சை மிளகா ஒரு நாள் பிரவீன் இல்ல குடுக்க முடியாது சொல்லிருவாரு. ஒரே ஒரு பச்சை ஆமா மிளகா ப்ரோ. இப்ப கேட்பேன். அதுதான் சொல்ல வந்தேன். அதுக்காக. அதனாலதான் ப்ரோ அப்படியா? அதனால சூப்பர். அல்வா செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு போய் சாப்பிடாம உட்காந்துருப்பேன். அப்போ வினோத் கூட்டு போவான். கோச்சிக்காதடா அத சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். இல்ல பச்சை மிளகா என்னடா ஆயிட போகுது? என்னதான் வந்து ஷோவா இருந்தாலும் ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும்ல. ஒரு பச்சை மிளகாவ கடிச்சுக்கிட்டே வந்து எல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டுருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பச்சை மிளகானா. அது கூட தர மாட்டேன்டான்ற மாரி இருந்தது எனக்கு. நல்ல ஒரு அதனாலதான்
இப்ப அததான் சொல்ல வந்தேன் உங்கள்ட்ட. சூப்பர் ஏன்னா அவங்க பச்சை தரல உங்களை பச்சை அல்வாவே செஞ்சு தானே உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ வேற லெவல். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நானு மைமா அக்கா, கீதா அக்கா, குரு அண்ணா, அப்துல், நீங்க உங்க ரெட் கார்டுன்னு சொல்லி ஏகேபுரம் எங்கள்கிட்ட வந்து அவங்க அன்னைக்கு வந்தாங்க. சாட்டர்டே எபிசோட் வந்தாங்க. உங்களுக்கு ரெட் கார்டுன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல இருந்து நாங்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நாங்களாம் அழுதுட்டே தான் இருந்தோம். இன்னமும் உங்களுக்கு இந்த கமுதின் ஃபேன் கால்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, 11K வச்சிருக்காங்களே, 11K, அவங்களும் அப்படிதான். எங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் உங்களோட ஃபேன் மீட்ல வந்து அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே ஓகே, அப்பதான் நாங்களாம் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆனோம். அது வரையும் எல்லாருமே அப்படியே தான் இருந்தோம், அழுதுட்டே தான் இருந்தோம். ஓகே. இல்ல அந்த பேட் டைம்ஸ் ஆர் ஓவர். எல்லாமே வந்து வருங்காலம் வசந்த காலம், அவ்வளவுதான். ஜாலியா ரன் பண்ண வேண்டியதான் லைஃப். ஆல்சோ அதனாலதான் அந்த ரெட் கார்டுக்கு பதிலா அந்த மெமரியா வந்து என் கார் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் பெயிண்டிங்க்கு. ரெட் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா சூப்பர். ஆமா ரெட் கலர் காரோட. ஆனா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 236 இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவிங். ஆனா நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு 5 வந்துருச்சு. அப்பவே எங்களுக்கு தெரியும், ஓகே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே அப்படின்னு எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க இருப்போம், நீங்க கீழே விழுந்தாலும் மேல போனாலும் தூக்கிறதுக்கு நாங்க எப்பயுமே இருப்போம். நாங்க அடுத்த பிக் பாஸ் வந்துட்டு அவங்களை மறந்துட்டு அப்படிலாம் நாங்க இல்ல, எப்பயுமே கடைசி வரையும் நாங்க உங்க கூட கடைசி வரையும் நின்றுட்டே இருப்போம். கண்டிப்பா ப்ரோ. ஆக்சுவலா நான் சொல்லணும்னு இருந்தேன், செட்ல இருக்கவங்க கூட யாருமே சப்போர்ட் பண்ணல. ரெட் கார்டு வாங்கினோடனே எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா எல்லாம் ஸ்டோரி எல்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா நேர்ல நல்லா தான் பேசுவாங்க. இவ்வளவு நாள் பழகுனவங்களே வந்து இப்படிலாம் போட்டாங்க, ஸ்டோரி போட்டாங்க அப்படின்றப்போ நான் என்ன யோசிச்சேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன். ஸோ டெக்னிக்கலி வந்து நம்ம தனி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சேட் ஆகணுமா, இதுக்கு என்ன ஆகணும்னு யோசிக்கிறப்போ அட்லீஸ்ட் இப்பாவது உண்மை தெரிஞ்சுதே. இப்போ நமக்குள்ள வந்து ஓகே ஃபேன்ஸ் இருக்காங்க, நமக்கு ஒர்க் இருக்கு, பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. டோன்ட் சீக் வேலிடேஷன் இன் பிளேசஸ் தட் யூ டோன்ட் நீட் டு வேலிடேட் இல்ல. இப்போ இவங்க வந்து லைக் இவங்கெல்லாம் வந்து தே ரியலி மேட்டர் லாட்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம்ல. உண்மையாக ஒரு டஃப் சுச்சுவேஷன் வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பேஸ் பண்ணி தானே நம்ம நம்ம லைஃப் வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேன். ப்ளஸ் வந்து நிறைய பண்ணணும் ப்ரோ. நல்ல இனிமேல் தான் லைஃப் ஆஃப்டர் பிக் பாஸ்ன்ற மாதிரி நான் எடுத்துக்கலான் இருக்கேன். லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் வந்து வாட் எவர் ஃப்ளாஸ், வாட் எவர் ரூட்ஸ், என்னென்ன ரூட் எடுத்தோ நம்ம இங்கே வந்துட்டோம். கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு ஓகே. எனக்கு நான் பணம் சம்பாதிக்கிறேனா, ஜெயிக்கிறேனா, அது எல்லாத்தோட வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. கண்டிப்பாக அதை பெருமைப்படுத்துறதுக்காக தான் வந்து நான் ஓடுற மாதிரி இருக்கும். அதை நான் கண்டிப்பாக செய்வேன். சூப்பர்ண்ணா. மேபி உங்களுக்கு மாரி செல்வராஜன் கூட கதை வரலாம். அந்த மாதிரி டைரக்டர் கூட உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு 1 மந்த்ல உங்களுக்கு கதை வரலாம். ஆமா, நான் இது தம்பியோட இது கண்டிப்பா வரும். எல்லா டேரக்டர் எல்லாரையுமே நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், யாராவது எல்லா கதையும் தட்டுவோம். ஏதாவது ஒரு கதவு தந்துடாதா? பார்த்துக்கலாம். ஓகே. கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா வினோத் அண்ணா மட்டும் விட்டுறாதீங்க. நான் வினோத் அண்ணாவையும் கண்டிப்பா விட மாட்டேன். அவன் ரொம்ப தங்கமான பையன். கண்டிப்பா விட மாட்டேன். அந்த ஸ்டார்ட் மியூசிக்ல அந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்க அழுதுட்டோம். நாங்க ஆனா யார் எழுதாங்களோ நானும் அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. அவன் ஃபோன் பண்ணான், அந்த மாதிரி டே ஸ்பேஸ்ல சேர சொன்னாங்க. இந்த பாரு நான் வந்து ஈசிஆர்ல இருப்பேன் மச்சான். ஒரு இதுக்கு வந்திருக்கேன், ஒரு ஈவெண்ட் வந்திருக்கேன் பாட. தப்பா எடுத்துக்காதரா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், டே உலகமே வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நீ வந்து எங்க வரலனாலுமே வச்ச பாசம்ன்றது வச்சது தான். சரியா? நீ எதுவுமே நினைச்சுக்காத. நீ எப்பவுமே லைஃப் லாங் ஃப்ரெண்டு மச்சான். நீ ஒரு சைட்ல நீ ஓடு, நான் ஒரு சைட்ல ஓடுறேன். ஓகேவா? எதுவாக இருந்தாலும் இப்பவே வந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு கூட ஒன்றும் கிடையாது. நான் ஒரு இதுல போறேன். அவனுக்கு ஏன்னா மியூசிக்ல அவன் ரொம்ப பேஷனேட்டா இருக்கான்ல. நிறைய படங்கள்லாம் பாடட்டும், நல்லா வரட்டும். அவன் நல்லா சம்பாரிச்சு கொஞ்சம் அவன் ஆசையே வந்து மேக்ஸிமம் ஆசையே பொண்டாட்டி குழந்தைங்கள ஓரளவுக்கு காசு சேர்த்து வைக்கணும். ரொம்ப அழிச்சிட்டோம், நல்லா வரணும் நம்பன்ற மாதிரி தான் அவன் வந்தான். எனக்கு என்னன்னா என் வெற்றியோட அவன் வெற்றி ரொம்ப இதுவா தோணுச்சு. எப்படியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபேம் வரும். நம்ம ஏதாவது படத்தை வச்சு டைட்டில் வின் பண்ணலாம் கூட, ஒரு படம் அப்படி இப்படின்னு அந்த படத்துல டேலண்ட் காட்டி மூவ் ஆயிடலான்னு இருந்தது.
பட் அவனோட கதை கேட்டோனே எனக்கு என்னன்னா, இவனுக்கு தான் உண்மையாவே வந்து ஒரு ஏன்னா பொண்டாட்டி, குழந்தை எனக்குன்னு ஓப்பனா சொன்னா நான் ஒரு மொட்டை பையன் தான். எனக்குன்னு யாருமே இல்ல. என்ன நாங்களா ஐயோ! இருக்கோம், நீங்க அப்படி இல்ல சொல்லாதீங்க, நாங்களா அப்படி இருக்கோம் இல்ல. நீங்க. அப்படி சொல்ல வரல. அது இருக்குதான். நான் நான் ஐ மீன் நெகட்டிவா சொல்லல. அ ஃபேமிலின்னா இன்னும் செட்டில் ஆகலல்ல நானு. அது இப்படி சொன்னேன். ஸோ அவன் வந்து கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவன கண்டிப்பா நான் விட மாட்டேன். அவன் விட்டாலுமே நான் விட மாட்டேன். அவன் விடமாட்டான். அதான் அவன் நீங்க அவங்க விட தட்ஸ் மாட்டாங்க. ட்ரூ இன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப். பாட்டு கூட ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா. ஆமா. அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆமா. ரொம்பவே அவன் எங்கேயுமே நடிக்க மாட்டான். நானுமே எங்கேயுமே நடிக்க மாட்டேன். ஆ ஸோ நல்லா செட் ஆயிடுச்சு. உங்கள விட்டு குடுக்காத ஒரு நபர் ஆமா. அந்த வீட்ல. உங்களை எங்கேயுமே விட்டே உங்களுக்காக கொடுத்தது இல்ல, அழுந்தாரு. உங்களை யார்ட்டையுமே விட்டு கொடுத்தது இல்ல. உங்களை பத்தி நீங்க ஒரு ரெமோ கேரட் போட்டிருந்தீங்கல்ல, ம். அப்போ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஹேட் ஆயிருச்சு. ம். இந்த மூஞ்செல்லாம் நான் முன்னாடி பாத்துருந்தேன்னா நான் பேசிருக்கே மாட்டேன்னு சொன்னப்ப எனக்குலாம் ம். யாரா அப்படின்னு. ம். நீங்க ரொம்ப அப்பாவே இருக்கீங்க ப்ரோ. அது மட்டும் யாருமே அப்பாவே இருந்தாது ப்ரோ. இங்க வந்து ஏறி மிதிச்சிருவாங்க ப்ரோ. இந்த உலகத்துல வந்துட்டு ம். யாரா அப்பாவே இருந்தா ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் எல்லாருமே. உண்மைதான் ப்ரோ. அது ஏதோ ஆனா அந்த வீட்ல பேசும்போது அ ஓரளவுக்கு கேர் பண்ணி பேசினா, உண்மையா பேசுறாங்கன்ற மாரியே தான் இருக்கும். அது ஒரு மாரி ஓகே கரெக்ட்டா தான் சொல்றாங்க போலன்ற மாரி இருக்கும். அது ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மென்ட்ல உங்களுக்கு அப்படி தோணும் ப்ரோ. ம். வேற வழி இல்ல. அவங்க ம். பேசுறப்ப நீங்க நம்பிருவீங்க. ம். அதுதான். புரியுது, புரியுது. அதான் ப்ரோ. இந்த விக்கல்ஸ் விக்ரம்லாம் அப்படிதான் ப்ரோ. ரொம்ப அவன் அந்த வார்த்தை சொன்னாலும் ப்ரோ, இறங்கி நீ 2 குத்துனீன்னு வச்சுக்கோ ப்ரோ, நாங்களாம் இங்க நல்லா ஜாலியா இருந்திருக்கோம், சந்தோஷமா இருந்திருப்போம். ப்ரோ அதெல்லாம் வந்து அவரு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவரு ஒரு பாயிண்ட் ஒரு வார்த்தை விட்டார் ப்ரோ. அ அடுத்த நாள் என்ன சொன்னாருன்னா, "நீ ஆக்டர் தானே! நீ நடிக்க தானே வந்திருக்க" அப்படின்னு சொன்னாரா, நான் அது கவனிக்காம நான் பாட்டுக்கு வேற அப்படியே என்னோட டாபிக்லயே இருந்துட்டேன் ஃபுல்லாவே. அ அது ஆக்சுவலா அவரு அதத்தான் சொல்ல வந்திருக்காரு போல. அந்த இதுக்கு ஏத்த மாரி நீ பண்ணியிருக்கலாம்லன்ற மாரி சொல்ல வந்திருப்பார் போல. எனக்கு எதுக்குன்னு தெரியல. ஆனா, ரொம்ப ட்ராமாவா இருந்தது அன்னைக்கு ஆனா. ஓகே அண்ணா, எங்களுக்காக அந்த பாட்டு மட்டும் பாடிருங்களே லாஸ்டா வந்து, நீங்க உங்களோட ஃபேவரட்டான ஒரு சாங். என்ன என்ன சாங் பண்ணணும்? சொல்லுங்க நான் பாடுறேன். அந்த கேட்டாக்கா நீங்க சொல்லுங்க பாட்டு. ஏதாவது ஒரு சாங் போடுங்க நான் பாடுறேன். இல்ல உங்களுக்கு பிடிச்ச சாங் எது வேணா பாடுங்க கம்மா. உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஆனா பழைய சாங்ஸ்லாம் பாடுனீங்கல்ல, அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் பாடுன சாங். ம். ஃபர்ஸ்ட் பாடுனது வந்து ஆட்டோக்காரன் தான் பாடுனேன். இளையராஜா இளையராஜா சாங் ஒண்ணு பாடிருப்பீங்கல்ல, ஒரு ரொம்ப மெலடியான ஒரு சாங் பாடிருப்பீங்கல்ல, ராஜராஜ சோழன் கூட பாடுங்க. ராஜராஜ சோழன். அத நாங்களே சொல்லி நீங்களே பாடுங்கன்னு பார்த்தோம். ஓகே பாடுங்க பரவாயில்ல. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே நிலா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே போதும் அப்புறம் சூப்பர். ஆனா இப்படிதான் ஒரு டேலண்டான பையனோ தெரியல. இவ்ளோ டேலண்ட். நன்றிங்க ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு வாய்ஸ். ஆனா யாருமே அந்த வீட்டுல உங்களை இதை பத்தி ரொம்ப அமுக்கிட்டாங்கண்ணா, உங்களை எல்லாருமே சேர்ந்து. எனக்கு என்னன்னா, வெளியிலலாம்னா ஏதாவது பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டுவாங்க. ஏதாவது பண்ணுவாங்களா, நானுமே ஐய்யயோ! அப்போ நம்ம நாளைக்கு இது பண்ணுவோம். இப்போ இப்படி பாராட்டுவாங்க அப்படின்ற மாரி அ ஒரு மாரி எப்படி சொல்றது? ம் அந்த அட்டென்ஷன் சீக்கிங் கிட்ன்னு சொல்லுவாங்கல்ல. சின்ன வயசுல வந்து பெருசா நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைச்சிருக்காதுல்ல. ஸோ அவங்க அந்த ஆமா. மாரி ஆட்கள் வந்து இந்த மாரி ஒரு கலைத்துறைய வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆ ஓகே நீ நல்லா பண்றன்ட்டு து நல்லா எப்படி சொல்றது? சில ஸ்கூல்ஸ்லலாம் உங்களுக்கு ஃபேவரட்டான டீச்சர் இருப்பாங்கல்ல. உங்கள வந்து "நீ சூப்பரா பண்ணடா, நீ நல்லா வருவ" அப்படிலாம் சொல்றவங்கலாம் நீங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டீங்க. கரெக்ட்டா? அதே மாரி உங்கள ரொம்ப திட்டுற, கண்டிக்கிற டீச்சர வந்து நீங்க வந்து மறந்துருவீங்கல்ல. ஸோ அந்த மாரி தான். ஸோ யார வந்து நம்ப ஸோ த லவ் தான். லவ் அண்ட் கேர் அ ஒரு மோட்டிவேஷன் குடுக்கறது தான் வந்து ஒரு லைஃப்ப லீட் பண்ணி கொண்டு போறதுக்கான விஷயம். ஸோ அது வந்து அங்கே கிடைக்கல எனக்கு. அது எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் தான்.
when they see other people, you know, மத்தவங்க வளர்றது வந்து அங்கே பிடிக்காத ஒரு ஒரு மாரி பேட் எனர்ஜி இருக்கிற ஒரு 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 போட்டி களம்ல அது. இதுவே போட்டின்னு வந்தாச்சு. ஸோ அங்கே அப்படிதான் இருப்பாங்க. பட் எனிவே ஓகே. நான் அங்கே ஆனா அப்படி இல்ல. ஓகே, ஆமா. லவ் யூ அண்ணா. லவ் யூ லவ் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. பேசுனது ரொம்ப நன்றி. ஓகே நன்றி ப்ரோ. அப்படியே தம்பிக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே இருக்குண்ணா, விஷ் அப்படியா? பண்ணிட்டீங்களா? யா அவரு 6ஆம் தேதி. உங்களுக்கு தானே பர்த்டே? ஆமா ஆமா, எனக்கு தான். சூப்பர் 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 ப்ரோ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட ஓகே, கனவுகள்லாம் தேங்க்ஸ் அண்ணா. பலிக்கட்டும். நல்ல பெரிய ஹோட்டல் வச்சு நம்ம அண்ணாமலை படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி நீங்க வந்து சூப்பரா கால் மேல கால் போட்டு சிகார வாயில பத்த வச்சு ஓப்பனிங்க்கு நீங்க தான் ரொம்ப வரணும் கம்மு. கண்டிப்பா அண்ணா, ஓப்பனிங் நீங்க கண்டிப்பா தான் வரணும். ஓப்பனிங்க்கு நீங்க நீங்க தான் தான் ஓப்பனிங் வரணும். வரணும்ண்ணா, கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா வரேன் ப்ரோ. கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம். இப்பவே ப்ரீ ப்ரீ புக்கிங். ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா. தேங்க்யூ சரி. சுந்தர். தேங்க்யூ. ப்ரோ ஃபைனலி ஒண்ணே ஒண்ணு, லக்ஷ்மியா நீங்க ரெட் கார்ட் பத்தி நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இங்க நிறைய ரெட் ஹார்ட்ஸ் நீங்க வின் பண்ணிருங்க. நிறைய ரெட் ஹார்ட்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வின் பண்ணிருங்க. அதை மறந்துருங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு நிறைய உங்க அப்ஸ்க்காக நிறைய பேர் ப்ரே பண்றோம். சோ ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா. இது அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் அப்பப்போ வரும். எனக்கு தெரிஞ்சு இனிமேல்ட்டு வர வாய்ப்பு இல்ல. போதும். எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். ஒர்க்ல இறங்கிடுவோம். அவ்வளோதான். யப். ஸோ லாஸ்டா ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. பேசி முடிச்சிடலாம். ஓகே. ஓகே. யா லக்ஷ்மி பேசு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய்மா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெயிட் பண்ணி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் சூப்பர். செலிபிரிட்டி நீங்க தான். ஐ அம் சோ நன்றி. ஹாப்பி. நான் உங்களோட நன்றி நன்றி. நான் பாரு ஃபேன் அண்ட் அதே மாதிரி ஈக்குவல் லெவல் உங்களோட ஃபேன் ஆல்சோ. தேங்க்யூ 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 ஸோ மச். உங்களோட டைமை நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பல. இந்த சீசன் வந்து 2 contestants with 20 contestants. ஓகேவா? ரிமைனிங் சூப்பர். 20 contestants ஃபுல் ஹேட்டர்ஸ். அதோட நெகட்டிவிட்டி தான் உங்களுக்கும் பாருக்கும் வருது. அத மைண்ட்லயே போட்டுக்காதீங்க. நெகட்டிவிட்டிய அப்படியே தள்ளி விட்டுருங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ மட்டும் பாருங்க. அவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. சீக்கிரம் உங்கள பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஆசைப்படுறோம். கண்டிப்பா கண்டிப்பா பாரு மாதிரியே கண்டிப்பா விசில் அடிச்சு பார்க்க நாங்க ரெடியா இருக்கோம். ம். கண்டிப்பா. நான் உங்கள ஃபர்ஸ்ட் நான் பிக் பாஸ்ல தான் பார்க்குறேன். நீங்க வெளிய போனதுக்கு அப்புறம் ஒரு மாரி வாய்டா இருந்தது. அப்புறம் தான் வந்து உங்களோட ஷார்ட் ஃபிலிம், ரீல்ஸ்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்க வந்து ஓகே. நீங்கா நினைவுகள் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஆக்டிங் தேங்க்யூ ஆகும். தேங்க்யூ உங்களோட எல்லா தேங்க்யூ. எமோஷன்ஸும் ஃபேஸ்ல அப்படி இருக்கும். நல்லா பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் கேஜிஎஃப் ரீல்ஸ் சூப்பரா இருந்தது. அதுல எனக்கு தேங்க்யூ. யஷோட ஃபேஸ் வரவே வரல. நீங்க தான் நீங்க தான் தெரிஞ்சீங்க. அவ்ளோ மாஸா இருந்தது. நல்லா தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிடுங்க. நல்லா ஒர்க் அவுட் கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கும் கண்டிப்பா. எனக்கு நீங்களும் பாருவும் எக்ஸர்சைஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எனக்குமே அப்படி ஃபிட்டா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்படி பார்த்தா நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணும். உடனே நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதான் நீங்க செல்ஃப் லவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு புடிச்சாதான் மத்தவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு மத்தவங்கள புடிக்குமே. இப்ப எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஐ ஃபீல் வெரி இன்செக்யூர். நான் வந்து ஒரு பெஸ்ட் ஷேப்ல இல்ல. நான் வந்து ஒரு நல்ல ஒரு மனசோட இல்ல. லைக் நான் வந்து சேடா இருக்கேன். அந்த மாரி சொல்றேன். ஆமா. அந்த மாரிலாம் இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு யோசிக்க டைம் இருக்கும்? மத்தவங்கள வந்து நீங்க மத்தவங்க மட்டும் உங்ககிட்ட நல்லா பேசணும், பழகணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதே தானே மத்தவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ, முதல்ல வேலை என்னன்னா, நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணானா, அது ரொம்பவே அந்த ஆரா இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும் பயங்கரமா. கண் ஆ ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. நல்லா 40 இருந்துச்சு. இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்த்லாம் சூப்பரா இதுவாகும். ஏன்னா, இப்போ வரைக்குமே இது வந்து எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் கடவுள் குடுத்துருப்பாரு. 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே பெய்ட் சர்வீஸு. அ எல்லாத்துக்குமே வந்து நம்ம செலவு பண்ற மாரி இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஸோ, கண்டிப்பா. 40 வயசு வரைக்கும் சம்பாரிச்சுட்டு 40 வயசுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு குடுக்கறதுக்காக நம்ம இந்த வாழ்க்கைய வாழலல்ல. ஸோ, கண்டிப்பா. நம்ப 1 மணி நேரம் மட்டும் ஒதுக்கி இந்த எக்சர்சைஸ் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் எல்லாருக்கும் கொண்டு வரணும். அது ஒரு ஆசை எனக்கு. கண்டிப்பா. அதனால இந்த ஷோ மூலமா நெறைய பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றப்போ ஓகே தான். அந்த சோம்பேறித்தனம் மட்டும் வந்துடக்கூடாது. அது எனக்கே வந்து வெளிய வந்துட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம் விடுன்ற மாரி சம்டைம்ஸ் தோணும்.
ஆனாலுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாரி இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். நம்ம ஓட வேண்டியது இன்னும் நெறைய தூரம் இருக்கு. இவ்வளோ ஆமா. பேர் நம்மளுக்காக வந்து ஆசைப்படுறாங்க. அதெல்லாம் யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜிம்முக்கு போயிடுவேன். இப்ப லைட்டா தொப்பை போட்டுருக்கு. அது நான் குறைச்சிட முடியாது. எப்படியோ கண்டிப்பா குறைச்சிருவேன். ஸோ அதுதான். அ வேற வந்து அம் வேற என்ன? அ சூப்பர் ப்ரோ. நானே வேணா நீங்க கேம் ம். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணீங்க. உங்களோட இண்டிவிஜுவல் தேங்க் யூ. டாஸ்க்லாம் சூப்பரா சூப்பரா சூப்பர் ஃபோக்கஸா பண்ணுவீங்க ஆக்சுவலா. கேப்டன்சி டாஸ்க் ம். 2 கேப்டன்சி டாஸ்க் கரெக்ட்டா? ஒரு டாஸ்க் ஆமா, வந்து அந்த டியூப் வச்சுட்டு அந்த இந்த ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ அந்த பாயிண்ட் போறது. அதெல்லாம் ஆமா. சூப்பரா பண்ணியிருந்தீங்க. பட் ம். ஆனா என்ன எஃப்ஜே தேவையில்லாம ஜெயிச்சுட்டாரு. இல்லன்னா அது அப்பவே நீங்க கேப்டன் ஆயிருக்கணும். நான் அப்பவும் கூட வந்து எப்படி நெனச்சேன்னா, சரி ஓகே மறுபடியும் யூனிவர்ஸயே நம்பிருவோம்ன்னு சொல்ட்டு, எப்பா இவன் நல்லா பண்ணான். ரொம்ப நல்லா இது பண்ணான். இதே மாரி என்னையும் வந்து இந்த மாரி இது பண்ண வைப்பா. கொஞ்சம் லைக் நெக்ஸ்ட் சீசன் ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்ல வந்து அதுக்கு அடுத்த வாரம் தலையிலே எங்கேயாவது என்ன இது பண்ணி விட்டுருன்ற மாரி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதுக்கு அப்படியே நடந்துச்சு. நான் மட்டும் வந்து அவன் ஜெயிச்சிட்டானே! ஐயோ! அப்படி பண்ணிட்டே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூனிவர்ஸ் வில் நாட் லெட் இட் ஹேப்பன். உனக்கு இது இல்ல. உன்கிட்ட இது இல்ல. ஸோ ஐ அம் ஜஸ்ட் கலெக்டிங் எவிடன்ஸ். நான் நெறைய ஆதாரங்கள் வந்து நான் உனக்கு குடுப்பேன். ஏன்னா, உன்கிட்ட அது இல்லன்னு நீயே உன்ன நம்புற. ஸோ வந்து அது உனக்கு கிடைக்காது. அது எனக்கு கிடைக்கும்னு நீ நினைக்கும்போது, ஐ வில் ஆல்சோ அப்பவுமே நான் ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் உனக்கு குடுப்பேன். ம். ஸோ எவிடன்ஸ் நான் குடுப்பேன். உனக்கு அது கிடைக்கும்ன்றது தான் இதுன்ற மாரி, எனக்கு மேபி இந்த ரெட் கார்டு தாண்டியுமே இவ்ளோ பெரிய அன்புலாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ம். அ நீ பாரு நம்புன, நான் குடுத்தேன் பாத்தியா? உலகமே வந்து உனக்கு அகைன்ஸ்ட்டா ஆச்சு. அ நெறையவே உனக்கு அகைன்ஸ்ட்டா நடந்தது. நடத்தப்பட்டது. பட் ஆனாலுமே உனக்கு நீ நம்புனத நான் கடைசி வரைக்கும் இத நம்பிட்டு இருந்தேன். நல்லாயிடும், நல்லாயிடும், நல்லாயிடும்ன்ட்டு நான் வந்து இது பண்ணிட்டே இருந்தேன். மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஆ. ஸோ அது நடந்துருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரோ உங்கட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். ஒரு மிட் ஆ. ஆஃப் த சீசன்ல வந்து எனக்கு எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு பெர்சனா நீங்க போர்ட்ரே ஆனீங்க. ஓகேவா? ம், ஆனா ம், எனக்கு அந்த ரெட் கார்ட் அப்போ விஜய் சேதுபதி ம், சார் வந்து பாருவா அப்படியே பயங்கரமா அகைன்ஸ்டா பேசுனாங்களா? பாரு வந்து அப்படியே முழிச்சுட்டு நிப்பாங்க. எனக்கு அப்படியே ம், பார்க்க பாவமா இருந்தது. ஓகேவா? ம், ம், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடு வந்து உங்கள டிசர்வ் பண்ணுது. உங்க 2 பேரையும் டிசர்வ் பண்ணல. ஒரு ரெட் கார்ட்னா, ம், "எப்பா நீங்கலாம் போகட்டும். வெளிய போய் ஹேப்பியா இருங்க." அப்படிதான் தோணுச்சு எங்களுக்கு. ம், சீரியஸா அந்த வீடு ம், வந்து உங்கள டிசர்வ் பண்ணல. ஏன்னா, அவ்ளோ ம், நேர்மையா இருந்திருக்கீங்க. உங்கள அப்படியே ஈஸியா அப்படி தூக்கி போட்டாங்களே அப்படின்னு மனசு கஷ்டமா இருந்தது. அதுவும் பாரு மேல ம், அப்படி ஒரு ப்ளேம தூக்கி போட்டாரே! என்ன ஷோ பார்த்தாரு? அப்படி அவ்ளோ கோவம் வந்துச்சு. விஜய் சேதுபதி சார் மேல. ம், ஐயோ! என்னடா ம், இவர் வேற இவ்ளோ யோசிப்பாரே! என்னடா! அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஒரு 2 ம், வீக்ஸ் ஓகே. ஃபினாலே வர வரைக்கி நானுமே வந்து ம், நம்ம சோசியல் மீடியா பெர்சன் கிடையாது ஆக்சுவலா. ஓ ம், அப்போதான் நானுமே இந்த Twitter, Instagram என்னடா ஏதாவது ம், எப்படி என்ன ஏதுன்னு நானுமே அப்படியே அல பாஞ்சுட்டு ம், இருந்தேனா, அப்போ நான் ஒரு கமெண்ட் ம், பார்த்தேன். அ அப்போ ம்.